ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். என் சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்ல. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கன்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் சிக்னலும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமா தரது கிடையாது. நான் என்னோட ட்ரேடிங் நாலேஜ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க உங்களோட நாலேஜ யூஸ் பண்ணி மார்க்கெட்ட ஓனா அனாலிசிஸ் பண்ணி உங்களோட டெசிஷன எடுங்க. நம்மளோட கான்செப்ட் கம்ப்ளீட்டா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம கால் ஆப்ஷன் பிரீமியம், புட் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட பேஸ் பண்ணி எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ட்ரேடர்ஸ் ஆகிய நீங்க இன் டெப்த்தா லேர்ன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்களும் மேத்தமேட்டிக்கல் ரீதியா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஆகும். ஸோ இன்னைக்கு பிஃபோர் மார்க்கெட் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லெவல்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 25,900 கால் அண்ட் 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல 80 அப்படிங்கிற ஒரு லெவல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 80 அப்படிங்கிற ஒரு லெவல் நம்ம எதற்காக கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் சார்ட் வந்து நமக்கு 25,950க்கு பக்கத்தில் தான் ஓப்பன் ஆகிற மாதிரி நமக்கு தென்பட்டுச்சு. அதனால 25,900 காலுக்கும் 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியமுக்கும் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி 80 அப்படிங்கிற ஒரு லெவலை நம்ம கொண்டு வந்தோம். ஸோ அந்த லெவலை நம்ம டெலிகிராம் குரூப்லையும் நம்ம கொடுத்தோம். அந்த லெவலை நம்ம கால் 900 கால்லையும் சரி 26,000 புட்டுலையும் சரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த 80 அப்படிங்கிற ஒரு லெவலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, 900 கால் 80 அபவ் இருந்தாங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் வந்து 25,950 அபவ் நிற்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே வந்து புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 80க்கு மேல சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் வந்து 950 பிலோ சஸ்டெயின் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்களே வந்து ஆன்சர் பண்ணலாம். 25,900 கால் ஆப்ஷன் பிரீமியர் ஓப்பன் கரெக்டா 80ல ஆயிட்டு ஓப்பன் பிலோ அண்ட் ட்ரேட் ஆகுறாங்க. அதே மாதிரி 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது 74ல ஓப்பன் ஆகி 80 அப்படிங்கிறதுக்கு மேல ட்ரேட் ஆகுறாங்க. அப்போ மார்க்கெட் வந்து 25,950க்கு கீழ போகுமா இல்ல மேல போகுமா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழ தான் போகும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லிருச்சு. அதாவது 25,950க்கு கீழ. இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு நல்லா வந்து பார்த்துட்டீங்கன்னா, கீழ வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு லோ அப்படிங்கிறது வைக்கிறாங்க. என்ன லோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 25,878 அப்படிங்கிற ஒரு லோ அப்படிங்கிறத நமக்கு வைக்கிறாங்க. இங்கிருந்து மார்க்கெட் வந்து சடனா திரும்பிட்டு நமக்கு வந்து மேல போயிருக்கு. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஏன் சடனா திரும்பி மார்க்கெட் வந்து மேல போச்சு அப்படிங்கிறதையும் நம்ம மேத்தமேட்டிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டடி அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல இருந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னா, அதுக்கு ஐவி லெவல் அண்ட் தென் இங்க குடுத்திருக்கக்கூடிய சீக்ரெட் லெவல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 25,900 கால் ஆப்ஷன் பிரீமியமுக்கு நம்ம வந்து என்ன குடுத்திருக்கோம் அப்படின்னா, 42 அப்படிங்கிற ஒரு லெவல் நம்ம குடுத்திருக்கோம். ஐவி லெவல். ஸோ அப்ப 25,900 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல நம்ம 42 அப்படிங்கிற ஒரு லெவல நம்ம டிரா பண்ணணும். 25,900 கால்ல 42 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ கரெக்ட்டா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த 42க்கு கீழ 900 கால் ஆப்ஷன் பிரீமியம்னால சஸ்டெயின் பண்ண முடியாம, இந்த 42க்கு மேல பிரேக் அவுட் பண்றாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு பிரேக் அவுட்ட நான் எப்படி வந்து ஒரு ட்ரூ பிரேக் அவுட்டா நான் வந்து கன்சிடர் பண்ணலாம்? ஸோ அதுக்கு நம்ம மேத்தமேட்டிக்கல் வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சிக்னல் குடுக்குமா? அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மேத்தமேட்டிக்ல எல்லா ஒரு கேள்விக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்ட்டா ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஆன்ஸர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் இன்னைக்கு வச்ச லோ அப்படிங்கிறது அதாவது இந்த டைம்ல மார்க்கெட் இங்க வச்ச லோ என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, 26,800 சாரி 25,888 25,878 அப்படிங்கிற ஒரு லெவல். அதான் வந்து லோ வச்சிருக்காங்க. இப்ப மார்க்கெட் 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியமா நம்ம வச்சு பார்த்துட்டு இருக்கோம். மைனஸ் 25,878 அப்படின்னு ஒரு லெவல் போடுறோம். 122 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல 122 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நம்ம போடுறோம். ஸோ கரெக்ட்டா பாருங்க. இந்த 122 அப்படிங்கிற ஒரு லெவல் என்னத்த இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இது வந்து லைவ் மார்க்கெட்ல நமக்கு கிடைச்ச லெவல். ஸோ இப்போ 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் ரூ. 122க்கு மேல சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா மட்டும் தான், ஸ்பாட் சார்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த லோவுக்கு கீழ சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆக முடியும். புரியுதுங்களா? ஏன்னா இங்க பிரீமியம் மொமெண்ட்ட பேஸ் பண்ணி தான் நமக்கு ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது மூவ் ஆகுது. ஸ்பாட் சார்ட்டோட மொமெண்ட்ட பேஸ் பண்ணி பிரீமியம் மூவ் ஆகுறது கிடையாது. நீங்க நல்லா மார்க்கெட்ட உத்து நீங்க
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிய வரும். இப்போ 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் ரூ. 122க்கு மேல போயிட்டு இவங்களும் ரூ. 122க்கு கீழ வராங்க. இவங்களும் ரூ. 42க்கு கீழ போயிட்டு இவங்களும் ரூ. 42க்கு மேல வராங்க. ஸோ அப்ப இதுவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு கன்வீனியன்ட்டான போதுமான அளவுக்கு மார்க்கெட் வந்து கீழ இறங்காது. மோர் ப்ரோபபிலி மார்க்கெட் வந்து கீழ இறங்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இந்த கேண்டில்ல தெரிய வருது. ஸோ இந்த கேண்டில்ல தெரிய வருது. அடுத்து ஸ்பாட் சார்ட் எங்க மூவ் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, எஸ்டர்டே லோ அப்படிங்கிற ஒரு லெவல். எஸ்டர்டே லோவ தாண்டுறாங்க அப்படின்னா டுடேவோட ஓப்பன். டுடேவோட ஓப்பனையும் தாண்டுறாங்க அப்படின்னா எஸ்டர்டே க்ளோசிங் 25,942 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. சாரி 65,000 மூவிங் இருந்துச்சு. 25,942 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ கிளீனா வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் கிளியரா மார்க்கெட் அந்த இடத்த போய் டச் பண்ணிட்டு தான் அங்கிருந்து ஒரு ரியாக்ஷன் குடுத்தா மார்க்கெட் அப்படிங்கிறது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ அப்போ சேம் அதே மாரி 25,900 கால் ஆப்ஷன் பிரீமியம் பாருங்க. மறுபடியும் எங்க வராங்க? 42 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வராங்க. ஸோ அப்போ மறுபடியும் மார்க்கெட் அங்கிருந்து எங்க போகுறாங்க? அங்கிருந்து ஆல்மோஸ்ட் 92 அப்படிங்கிற ஒரு லெவல் வரைக்கும் போறாங்க. ஸோ அப்போ அந்த 92 அப்படிங்கிற ஒரு லெவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92. ஸோ அப்போ அந்த 92 வரைக்கும் நமக்கு வந்து 25,900 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது போகுறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட்ல மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரைக்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் அவுட் அப்படிங்கிறது ஆகும். நீங்க வந்து இத நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் ஓட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு உதாரணம் இப்ப நான் சொல்லக்கூடிய கான்செப்ட். இந்த இடத்துல 26,000 கால் அண்ட் தென் 26,000 புட்டுக்கு 51 அண்ட் தென் 25 அப்படிங்கிற ஒரு லெவல் நம்ம குடுத்திருக்கோம். ஸோ 26,000 கால் அண்ட் புட்ல 25 அண்ட் 51 அப்படிங்கிற ஒரு லெவல். ஓகேங்களா? ஸோ 25, 51 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ அப்போ கரெக்ட்டா பாருங்க. 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் ரூ. 25க்கு மேல போயிட்டு கீழ வந்து இறங்குறாங்க. அதே டைம்ல 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது ரூ. 51க்கு கீழ போயிட்டு மேல போகுறாங்க. அண்ட் இன்னொரு கன்வீனியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26,000 புட்டுக்கு 58 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஐவி லெவல் அப்படின்னு நம்ம குடுத்திருக்கோம். ஸோ 26,000 புட்டுல 58 அப்படிங்கிற ஒரு லெவலையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேண்டில் பாருங்க. இவங்க 25க்கு கீழ, இவங்க 51 அண்ட் தென் 58 அபோவ்க்கு மேல. ஸோ இத நம்ம எத்தன மணிக்கு குடுக்குறோம்? இன்னைக்கு மார்னிங் 9:12க்கு. ஆக்சுவலா இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஒரு 8:30 அந்த மாரி டைமுக்குள்ளேயே நம்மளால எடுத்துட முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இங்க நம்ம பிஃபோர் மார்க்கெட் நம்ம மேத்தமேட்டிக்கா, லாஜிக்கா கால்குலேஷன் பண்ணி நம்ம குடுக்கக்கூடிய லெவல்ஸ், மார்க்கெட்ல எந்த அளவுக்கு நமக்கு மோர் ப்ரோபபிலி ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ட்ரேடர்ஸ் ஆகிய நீங்களே வந்து பாருங்க. இப்போ இத இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா நான் வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம வந்து மார்க்கெட் வந்து என்ன ஹை வைக்கிறாங்க அப்படின்னா, 25,976 அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு அக்யூரேட்டா நான் மார்க்கெட்ட வந்து ஒரு பிசிறு இல்லாம நான் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, 25,950 கால் அண்ட் 26,000 புட். இங்க 25,950 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட இன்னையோட இன்ட்ராடே ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 54. அந்த ரூ. 54 அப்படிங்கிறது நீங்க எங்க டிராப் பண்ணிக்கலாம்? 26,000 புட்ல நீங்க டிராப் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே மாரி உங்களோட லோ என்ன? ரூ. 48. அந்த ரூ. 48 அப்படிங்கிறது நீங்க எங்க டிராப் பண்ணிக்கலாம்? இதுல டிராப் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டோட பேட்டர்ன் பாருங்க. 25,950 கால் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது 2 பேருக்கும் ஒரு ஃபைட் அப்படிங்கிறது நடக்குது. அந்த ஃபைட் வந்து எதுக்குள்ள நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 48ல இருந்து நமக்கு இவங்களோட ஹை இருக்கு பார்த்தீங்களா 54. ஸோ இதுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு யார் வின் ஆகுறாங்களோ, மோர் ப்ரோபபிலி மார்க்கெட் அந்த சைடு வந்து போறதுக்குண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது 25,950 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட இன்னையோட இன்ட்ராடே ஹைக்கு மேல, இன்னையோட ஓப்பனுக்கு மேல, எஸ்டர்டே க்ளோசிங்க்கு மேல 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு யார் வின்னு? புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு கேம்ல
அந்த டைம்ல வின் ஆயிருக்காங்க லைவ் மார்க்கெட்ல அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ பாயிண்ட் போயிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% மொமெண்டம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்க கீழே இருந்து ஒரு ரிவர்சல் அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ இதையும் சேம் இங்க நம்ம எப்படி ஒரு அனாலிசிஸ் பண்ணமோ அதே ஒரு அனாலிசிஸை நான் இங்கேயும் பண்றேன். இந்த மேத்தமேட்டிக்கல் கான்செப்டை நீங்க இன்டெப்தா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் பர்சனல் ஐடி லிங்க் வந்து கீழே நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன். ஸோ நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணி ஆன்லைன் செஷன் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெலிகிராமோட குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விட்றேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் செஷன் வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். லெவல்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குரூப்பில் ஜாயின் அப்படிங்கிறது பண்ணுங்கள். மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு லோ வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா 25,880 அப்படிங்கிற ஒரு லோ. ஸோ மார்க்கெட் வந்து 25,875 பிலோ போகுமா இல்லை 25,875 எபோவ் சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறத சேம் ஒரு அச்சு பிசராமல் நான் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா 850 காலையும் 900 புட்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 900 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோடைய ஹை வந்து பார்த்துட்டீங்க, இன்னையோட ஹை வந்து பார்த்துட்டீங்கன்னா 49 ரூபா. அந்த 49 ரூபா அப்படிங்கிறத நான் எங்கே ட்ராப் பண்ணணும்? இதில் ட்ராப் பண்ணணும் கால் ஆப்ஷன் ப்ரீமியமில். ஸோ கால் ஆப்ஷனுடைய ஹை எல்லாமே புட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். புட் ஆப்ஷனுடைய ஹை லோ எல்லாமே கால் ஆப்ஷனுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய லோ வந்து 39 ரூபா. இந்த 39 ரூபா அப்படிங்கிறத நான் இங்கே ட்ராப் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல வந்து ஃபைட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த 39 ரூபால இருந்து 49 ரூபா வரைக்கும் நமக்கு ஃபைட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அப்படி நடந்துட்டு நமக்கு கால் வின் ஆயிருக்காங்களா புட்டு வின் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறது நீங்களே பாருங்க. 25,850 கால் ஆப்ஷன் பிரீமியம் புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹைக்கு மேலையும் இன்ட்ராடே ஹைக்கு மேலையும் இன்னையோட ஓப்பனுக்கு மேலையும் எஸ்டர்டே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலையும் 850 கால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு யார் வின்? 2 பேரும் ஃபைட் பண்ணி யார் வின் ஆகுறாங்க? 850 கால் அப்படிங்கிறது. அண்ட் தென் 900 கால் ஆப்ஷன் ப்ரீமியம்ல 20 அப்படிங்கிறது ஒரு ஐவி லெவல் தான். ஸோ அந்த ஐவி லெவலை நம்ம கொடுக்க கிடையாது, அதை மறந்துட்டோம். ஸோ 20 அப்படிங்கிறது ஒரு ஐவி லெவல் தான். அந்த ஐவி லெவல் கால்குலேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த 20 அப்படிங்கிற லெவல் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த 20லிருந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ போயிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 54. மார்க்கெட் வந்து ஒரு 76 அப்படிங்கிறது ஹை வச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 54 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன் இல்லாமல் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேக்குள்ளேயே, அதாவது ஓப்பனு க்ளோஸு லோ இப்படிங்கிறதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சைட்வேக்குள்ளே போயிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை எத்தனை பேர் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு நீங்க மேத்தமேட்டிக்கலா நீங்க வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய ட்ரேடிங் நீங்க பண்ணக்கூடிய அனாலிசிஸ் நீங்க பண்ணக்கூடிய ஸ்டடி அப்படிங்கிறது நம்மளோட சேனல்ல நீங்க பார்க்கறனால உங்களுக்கு க்ரோ ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன் இதை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னா புதுசாக வர்றவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸை தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படி கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட சேனல்ல கண்டென்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு புதுசா வர வியூவர்ஸுக்கு சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் தான். ஸோ அந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உண்மையாலுமே உங்களோட ட்ரேடிங்ல ஒரு 1 ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கீங்க நம்மளோட சேனல்னால அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபீட்பேக்கை பண்ணுங்க. நம்மளோட சேனலை பார்த்து உங்களோட ட்ரேடிங் ஸ்கில் அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா இல்லை உங்களோட ட்ரேடிங் ஸ்கில் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்கள். மார்க்கெட்டை எப்போவுமே மேத்தமேட்டிக்ஸில் அனாலிசிஸ் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட டெசிஷனை நீங்கள் மார்க்கெட்டில் எடுங்க. ஸோ மார்க்கெட்டை இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நம்ம எதுக்கு உட்காந்து படிச்சுட்டு இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் எடுத்துகிட்டு புல்லிஷ் என்கல்ஃபிங் வரும்போது காலை பை பண்ணுறதும் பேரிஸ் என்கல்ஃபிங்னு வரும்போது புட்டை பை பண்ணுறதும் லாங்கர் விக்கு அப்பர் விக்கு இதெல்லாம் எதுக்கு? இந்த பண்ணக்கூடிய கான்சென்ட்ரேஷனை நீங்கள் மேத்தமேட்டிக்கல் கான்செப்டில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் போரிங்
கேண்டில் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் கேண்டில் எப்படிங்க? இதெல்லாம் வந்து போரிங் கேண்டில். இந்த மாரி கலர் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோசிவ் கேண்டில். இதனால நீங்க என்ன ஸ்டடி பண்ணியிருக்கீங்க? ஒண்ணும் ஸ்டடி பண்ணல. புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கலா நீங்க ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான், மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். அதெல்லாம் இல்லாம இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு போயிட்டு ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர் வருது. சிபிஆர், பிவோட் அப்படின்னு போட்டு நீங்க இது பண்றது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப் அப்படின்ட்டு ஏதோ ஒரு இண்டிகேட்டர். வேப்போ எனக்கு அந்த இண்டிகேட்டர் பேரு கூட தெரியல. வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிபிஆர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி சிபிஆர் வந்து யூஸ் பண்றது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சிபிஆர்லேருந்து ரிஜெக்ட். ஏன் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்க மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணா தான் தெரியும். சிபிஆர்லேருந்து ரிஜெக்ட் ஆனனால மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகல. மார்க்கெட் ஏன் விழுந்திருக்கு அப்படின்னா, மேத்தமேட்டிக்கலா 25,950 காலுக்கும் 26,000 புட்டுக்கும் கேம் பிளே ஆயி புட்டு வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் ரூ. 25க்கு மேல சஸ்டெயின் பண்ண முடியல. 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் ரூ. 51க்கு கீழ சஸ்டெயின் பண்ண முடியல. விச் இஸ் நம்ம குடுத்திருக்கக்கூடிய லெவல். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து மேத்தமேட்டிக்கலா இங்கிருந்து கீழ இறங்குச்சு. இங்கிருந்து மார்க்கெட் ஏன் மேல போச்சு? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர நம்ம யூஸ் பண்ணணும். மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ்போனென்ஷியல். ஸோ இதுல பாருங்க, நமக்கு இங்க வந்து சாரி 1 தான் யூஸ் பண்ணோம். 1 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மூவிங் ஆவரேஜ். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான். இதில போயிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க 20 மாத்தணும். 50ல போட்டீங்கன்னா வொர்க் ஆகாது. 20 மாத்தணும். ஸோ இந்த 2ம் பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. இங்க பை பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்ட்டா இந்த சிபிஆர் டார்கெட். புரியுதுங்களா? ஸோ இப்படிலாம் நீங்க படிக்காதீங்க மார்க்கெட்ட. ஸோ இங்க ஏன் மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்னா, 25,850 கால் அண்ட் 25,900 புட் ஆப்ஷன் பிரீமியம் 2 பேருக்கும் கேம் பிளே நடந்து கால் ஆப்ஷன் பிரீமியம் வின் ஆயிருக்கு. அதனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து மேல போயிருக்கு. 20 மூவிங் ஆவரேஜ் 9 அண்ட் 20 கிராஸ் ஓவர் ஆனனாலயோ, சிபிஆர் ரிஜெக்ஷன் ஆனனாலயோ மார்க்கெட் வந்து மேல போகல. இங்க வந்து பிரீமியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்க ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான், மார்க்கெட்டோட டைரக்ஷன், மார்க்கெட்டோட அந்த ஒரு நுணுக்கத்த நீங்க கத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா, இங்க மார்க்கெட்ல நீங்க நுணுக்கத்த கத்துக்கல அப்படின்னா, அந்த நேக்கு அப்படிங்கிறத ஒண்ண கத்துக்கல அப்படின்னா, எந்த ஒரு பிசினஸ்லயுமே நேக்கு இல்ல அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ அந்த நேக்கு அப்படிங்கிறது மார்க்கெட்ல நமக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு 6 மணி நேரம் வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆகுது. அந்த 6 மணி நேரம் மார்க்கெட்ல நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட் தான் மூவ் ஆகும். அந்த 200 பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெத்து குத்தலாக நமக்கு மூவ் ஆகாது. ஸோ அந்த 200 பாயிண்ட்டுமே மார்க்கெட்ல இப்படி மேல கீழ இப்படி மூவ் ஆகலாம். இல்லன்னா இப்படி இறங்கலாம். இல்லன்னா இப்படி போகலாம். இல்லன்னா இப்படி போயிட்டு கூட இப்படி வரலாம். இது எப்படி வேணா வந்து மார்க்கெட்ல அமையலாம். ஸோ இந்த மாரி அமையும் போதெல்லாம், நீங்க எந்த மாரி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து சொல்லாது. நீங்க மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும் தான், உங்களால ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும் தான் மார்க்கெட்ல நீங்க என்ன பண்ணணுமோ அத பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்ட புரிஞ்சுக்காம இண்டிகேட்டர போட்டு யார்றா ஸ்டடி பண்ணுவாங்க? அதான் ஆயிரக்கணக்கான இண்டிகேட்டர் இருக்கு. அதுல 1, 2 மாஸ்டர் பண்ணா போதுமே. அந்த 2 நீங்க எடுத்து பார்க்குற டைம்ல மேத்தமேட்டிக்ஸ ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா, இன்னும் மோர் கன்வீனியன்ட்டா நீங்க மார்க்கெட்டுக்குள்ள ப்ளே பண்ணலாம். ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.